கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம சங்கீதம் 26வது அதிகாரத்தில் நம்ம படிச்சிடுறோம். 26ல் 11வது வசனம் இன்னைக்கு. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம் பாருங்கள். ஜெபம் தான் இதெல்லாம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கோம், எப்படி நீங்கள் நடத்தணுங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு தாவீது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கோம். அந்த ஜெபத்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி அந்த வசனத்தை தியானிக்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும். ஏன்னா உத்தமத்தில் நடப்பேன்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நடக்கேன், என்னை மீட்டு கொண்டே இருங்கார், அப்புறமா என் மேல் இறக்கமாக இருங்கார். இந்த 3 காரியத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோட கூட பேச ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஜெபத்தில் நம்ம தாவீது எப்படி ஜெபித்தாரோ அது மாதிரி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வசனத்தை படிக்கும்போது நம்மளோடு கூட ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஜெபித்து தியானிக்கணும் வசனத்தை. அப்போ ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைகள் எல்லாவற்றையும் கலைந்து ஆண்டவருடைய பரிசுத்த பிள்ளைகளாக நம்மளை மாற்றுவார். அதை அன்றைக்கி செய்ய ஜெபிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தாவீது ஜெபித்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே ஆண்டவரே பிரியமான காரியங்களை செய்கிறோமா என்று நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை மீட்டுக்கொள்வதின் நோக்கத்தை, எங்களுக்கு ஆண்டவரை இறங்குவதின் நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீ தந்து ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் அனுதினமும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதியுள்ள பிள்ளைகளை மாற தேவன் தாமே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எப்படி இருந்தால் நீங்கள் எங்களோடு கூட இருப்பீர்கள் என்று ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட நீங்கள் எங்கள் ஜனமாக இருப்பீங்க, எங்களுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் ஒரு பிள்ளைகளாய் நாங்கள் மாற, எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் மாறத்தக்கதான கிருபையை நீ தந்து இந்த நாட்களிலே வழிநடத்தத்தக்கதாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு இந்த வசனத்தை தியானிக்கும்போது எங்களோடு கூட நீ பேசி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மாய்மெல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு செல்வோம். உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டிரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டிரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்குத்தானே, எல்லாம் நன்மைக்குத்தானே. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே
அழைத்தவரே எங்கள் ஆதரவே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். என்னை கிருபையால் தாங்கிக் கொள்கிறீர். நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. ஐயா என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. உங்க உள்ளங்கையிலே என்னை வரைந்து கொண்டீரே, என்னை நடத்தி செல்லும் காத்து கொள்ளும் அன்பின் தெய்வமே. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அழைத்தவரே எங்கள் ஆதரவே. சங்கீதம் 26வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நானும் என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். முதல்ல நானும் என் உத்தமத்திலே நடப்பேன்னு சொல்கிறார். எப்படி உத்தமம்னாக்கி எப்படி ஆண்டவருக்கு உத்தமமாக நடப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாக நடக்குமா, எப்படி நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அப்படிங்கிறது ஆண்டவருடைய வழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சங்கீதம் 18:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வழியில் தான் நம்ம சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முதலாவதே சொல்கிறதுனா, நான் உத்தமத்தில் நடப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த வழியில் நடக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம்னாக்கி, ரெண்டாவது உத்தமத்தில் நடந்த ஒரு மனுஷனை பற்றி நம்ம படித்து பார்த்தோம்னாக்கி, அவர் சொல்கிற காரியங்கள் நான் நடப்பேன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உபாகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கி 1வது அதிகாரத்தில் 36வது வசனம், உபாகமம் 1:36
6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் தான் அவன் கால் மிதித்த, அதாவது மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு சொன்னார்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ காலேப்புங்கிறது அவர் எப்படி உத்தமத்தில் பின்பற்றி நடந்தார் அப்படிங்கிறத, அதனால ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ உத்தமமாக நடக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் நான் நடப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ முதலாவது வசனத்திலே பார்த்தீங்கன்னாக்கி உத்தமத்திலே நான் நடப்பேங்கிறாரு. அப்போ நம்ம நடக்கமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம அவர் நடந்தேன்னு சொல்கிறாரு, நம்ம நடந்தோம்னாக்கி அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் காலை பெற்றுக்கொண்டார். அப்போ தேவனை உத்தமமாக நம்ம முழு மனசோடு அவரை பின்பற்றி நம்ம வரும்போது விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஆசீர்வாதம் எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான். ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வது வேற, உலக ஆசீர்வாதம் வேற. அதனால் உத்தமமாக இருக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் காலேப்புக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். அதை தான் நம்ம தியானிக்கும். ஏன்னா உலக ஆசீர்வாதம் உலக படிப்புனால, ஒரு வேலை பார்க்கறதுனால, நிறைய சம்பாதிக்கிறதுனால பெரிய நாங்கள் உத்தமமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, ஆண்டவர்கிட்ட உத்தமமாக இருக்கிறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம வேதத்தில் நம்ம படிக்கும். அதுதான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் தேவை. அப்படிங்கிறதுனால வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அந்த உத்தமத்தில் நடப்பேன்னு சொல்லி தாவீது எழுதின அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். அப்படிங்கிறதுல தான் நம்ம உத்தமமாக இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம இந்த நாட்டில் காலேப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. அவர் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருங்கிற ஒரு 3 ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தான் நமக்கு காலேப்பை நம்ம படிக்கும். அப்போ அவர் எப்படி ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஆணையிட்டாருனாக்கி அதை அப்படியே நடத்துகிறவர். ஏன்னா நம்ம உலக காரியங்களில் இருக்க மாதிரிலாம் கிடையவே. ஆண்டவர் சொன்னார் தான் அப்படியே அவர் உத்தமமாக அவர்கிட்ட இருந்ததுனால அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தை தான் தாவீது எழுதி வச்சிருக்காரு, நான் உத்தமத்தில் நடப்பேன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கார். நமக்கு வருகிற போராட்டங்கள், பிசாசு கொண்டு வர நிறைய அவங்க வச்சு திட்டங்கள் வச்சு ஏதாவது நம்மளை பண்ணணும்னு பார்த்தோம்னாக்கி அதுக்காக நமக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாது. நமக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கலாம், நிறையா பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மீறி அவங்களால உதவி செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போது யுத்தம் செய்கிறவராக இருக்கிறனா, யுத்தம்னா என்னது? யுத்தம்னாக்கி நமக்கு எதிராக வர எல்லா காரியங்களையும் அவர் செஞ்சு முடிக்கிறவர். நம்ம ஒரு யுத்தம் போகிறாங்கன்னாக்கி, ஒரு தேசத்துக்கு போகிறாங்கன்னாக்கி அவங்க அந்த எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சு அவங்க அதை ஜெயிச்சு வரணும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜெயத்தை தரக்கூடிய அந்த யுத்தத்தை செய்கிறவராக அவர் இருக்காருன்னு சொல்லி பார்க்கும். ரெண்டாவது நம்ம தகப்பன் பிள்ளைகளை, நம்ம தகப்பன் தாய் கூட விட்டாலும் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வச்சுருக்கேன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் தகப்பனும் தன் தாயை சுமந்து போகிறது இல்லை. அதாவது பிள்ளைகளை நம்ம சுமந்து போகிறாங்க. நிறைய அன்பு உள்ள பிள்ளைங்கள்லாம், அன்பாக பிள்ளைகளை வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கும். அந்த பிள்ளைகளை நீங்கள் அவங்க அன்பாக எப்படி வச்சுருக்காங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி அன்புகள் இல்லாமல் இருக்கலாம். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த அன்பு காட்டுறது இல்லை. ஆனால் சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள்லாம் நல்லா அன்பாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அன்பு ஆண்டவர் சுமந்து, அவர் எப்படி தகப்பன் தாயெல்லாம் சுமந்து நம்மளை வளர்க்காங்களோ அந்த மாதிரி நம்ம சுமப்பேன், நான் சுமந்து வர்றேன் அவங்கள அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுக்காரு. அதான் அந்த காலேப்புக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு யுத்தம் பண்ணுறாரு. நம்மளை தகப்பன் தாய் சுமக்கிறது போல் நம்மளை சுமந்து ஒவ்வொரு காரியங்களிலும் அவங்க கைவிட்டாலும் நம்மளை கைவிடாதபடி நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்காருன்னு பார்க்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா, நமக்கு முன் செல்லுது, நமக்கு போக வேண்டிய வழியை, நமக்கு என்ன வழி போகணும்னு தெரியாமல் இருக்கும். நமக்கு தகப்பன் தாயும் கூட கைவிட்டுருவாங்க. என்ன மாதிரி வழியில் போகணும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது தெரியாது. அதுக்கப்புறம் வழி தெரியாமல் நம்ம போய் நிறைய பிள்ளைங்கள்லாம் அப்படி போய் வாழ்க்கையில் நிறைய தோற்று போகிறாங்க. பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாதபடி நமக்கு வழியை, நமக்கு முன்னாடி போகிறதுக்கு என்ன வழியில் நம்ம போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்காருங்கிறத பார்க்கும். இந்த 3 காரியத்தையும் நமக்கு செய்கிறாரு. அதனால் உத்தமமாக இருக்கிறது ஆண்டவர்கிட்ட முழு மனசோடு அவர் தான் நம்ம எல்லாம் செய்யக்கூடிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு உத்தமமாக இருக்கணும். நம்ம அதை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறத நீங்கள் உணர முடியும். அப்படி பேசி ஆண்டவர் நடத்தும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து நம்ம நடக்க முடியும். ரெண்டாவது பாருங்கள், சங்கீதம் 84:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். உத்தமாக நடக்கிறவளுக்கு நன்மையை வழங்காதிரார்,
இப்போ உண்மையாக உத்தமமாக இருந்தோம்னாக்கி அவங்களுக்கு நன்மையை செய்கிறவராக இருக்கார். நமக்கு நன்மை வேணும்னாக்கி மற்ற யார்கிட்டே போய் நம்ம ஏதோ செஞ்சதுனால அவங்க நன்மை செய்கிறது, அது வந்து அந்த அந்த டயத்துக்கு நம்ம ஏதோ ஒரு உதவி செஞ்சோம்னா அதுக்குன்னு ஒரு இது செய்வாங்க. இப்போ ஒரு பழக்கம் என்னென்னா, சிலர் வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சாமான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு பூவோ ஒரு ஏதோ ஒன்று இருந்ததுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னாக்கி அதுக்கு சிலர் வந்து அப்படியே வாங்கிட்டு பேசாமல் வந்துடுவாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு தந்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கலனாக்கி அவங்க ஏதாவது யார்கிட்டயா சொல்லிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கணும். இப்போ எனக்கே அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். யாராவது தந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதை வெறுமையாக அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. அந்த நன்மை வந்து பார்த்திங்கனாக்கி அந்த டயத்துக்கு, அதாவது நம்ம ஒன்று செய்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு திருப்பி செய்வாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவர் உத்தமமாக நடக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி நன்மையை எப்போவுமே வழங்கிட்டே இருப்பாராமா. அவர் தரும்போது நமக்கு குறைவே இருக்காது. அந்த குறைவில்லாத காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதுக்கு வசனம் தான், ஒரு வாக்குத்தத்தமாக தான் இதை கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டி நமக்கு நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறவர் தான் அந்த நன்மை வந்து நம்ம ஆண்டுகிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும். அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிஞ்சாருன்னு சொன்னால் யாருக்குமே கெடுதல் பண்ணுறதே கிடையாது. சிலர் வந்து நன்மை செஞ்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம்னாக்கி ஏதாவது அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு வேண்டாத காரியங்களை செய்யணும்னு சொல்லி விரும்பி செய்வாங்க. அந்த மாதிரி காரியங்கள் கிடையாது. நம்ம வந்து எதில் ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்க முடியும்னாக்கி நம்ம வேலை செய்கிறோம். அந்த வேலையில் வந்து ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாமே பார்த்திங்கனாக்கி இந்த உலகத்தில் வாழ்றோம் பார்த்திங்களா, வாழ்றதில் நமக்கு ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்க்கை வச்சுருக்காரு. அதில் வந்து அவர் தேவன் வந்து நம்மளை வந்து நமக்கு வந்து கேட்பார், நீ என்ன நன்மை செஞ்சேன்னு கேட்பார். சிலர் சொல்லுவாங்களா, வெறுமையான கருத்தோடு நான் வந்து உண்மை சந்திக்க ஆயத்தம் இல்லை ஆண்டவரே, ஒரு பாடல் கூட இருக்குது. நான் வந்து நிறைவான என் கை நிறைஞ்சிருக்கணும். ஏன்னா நான் என்னெல்லாம் நன்மை செஞ்சுருக்கேன், ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நான் எத்தனை பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கேன், எத்தனை பேரை ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கோம், ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கேட்பார் கணக்கு. நம்ம வந்து எவ்வளோ சாப்பாடு கொடுத்தோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்தமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை என்ன செஞ்சோம். இப்போ வசனத்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வசனத்தை சொல்கிறதுக்கு ஆண்டவரே சொல்லுவார். வசனத்தை சொல்லும் பொழுது அதுக்கேற்ற பலன், அவங்க ஆண்டவருக்கு என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற பலன் வந்து ஆண்டவர் கொடுப்பார். அவர் நன்மை செய்கிறவர். இப்போ மற்ற வேலை செய்கிறவங்க இடத்துல நீங்கள் ஆஃபீஸுக்கெலாம் வேலை செய்கிறாங்க, அவங்க நிறையா பாடுபட்டு வேலை செய்யுமாங்க. நம்மலாம் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவாங்க, நான் வந்த கம்பெனிக்காக இவ்வளோ உழைச்சேன், இவ்வளோ பண்ணேன், என்னை ஒன்றுமே தராமல் விட்டாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்போ அந்த நன்மை வந்து என்னென்னா உலக பிரகாரமான காரியம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இருக்கணும்னா இந்த உலகத்தில் வாழும்போதே நித்தியத்துக்குரிய வாழ்க்கை நமக்கு இருக்குது, தேவன் தர்றவர். அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளணும். அந்த காரியங்களில் உத்தமமாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் வேலை இருக்கலாம், மற்ற எல்லா காரியங்களும் இருக்கலாம். அதில் நம்ம உண்மையாக இருந்து ஆண்டுகிட்ட அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். அவர் கொடுக்குற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு உத்தமமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கும். அடுத்தது நம்ம அவர் நினச்சதால் உத்தமமாக நடப்பேன்னு சொல்லிட்டாரு. திருப்பி சொல்கிறாரு பாருங்கள், நம்ம வசனங்களை தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிக்கும் பொழுதே அதுலேருந்து நமக்கு நிறைய ஆண்டவர் கற்றுத்தரதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நடப்பேன்னு சொல்லிட்டாரு, உத்தமத்தில் எப்படி நடக்கும்னு நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் நிறைய தியானிங்க, நிறைய இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசி நம்ம எப்படி வாழ்க்கையில் இருக்கணும், நன்மைகளை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஆண்டவர் கற்று தருவார். அவர் வழி தான் உத்தமமானது, அதை நம்ம தியானிக்கணும். ரெண்டாவது பாருங்கள், என்னை மீட்டு கொண்டாருன்னு சொல்லிடு. மீட்புனாலே ஆண்டவர் மீட்பர், அவர் தான் மீட்பர். அவர் மீட்பர் இல்லைன்னா நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நம்ம எந்த இடத்துல விழுந்தாலும் ஆண்டவர் தூக்கி விடுறதுக்கு நல்ல தகப்பனாக இருக்கார். ஏன்னா அவர் தான் அவருடைய கருத்தினால் நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். ஆனால் வந்து நம்ம வந்து எங்கேயோ இருந்தோம், நம்மளை தேர்ந்தெடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்காரு. நம்ம வந்து அவருக்கு சொந்தமான பிள்ளையாகவே பிறக்கலை. நம்ம எங்கேயோ ரோட்டில் அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாம் நம்மளை வந்து வழிநடத்தி நம்மளை தாங்கி வழிநடத்துக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் மீட்பு ரொம்ப முக்கியமானது. அந்த மீட்பை வந்து அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் வந்து இந்த உத்தமத்திலே நடப்பேன், என்னை அவர் மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். நம்மளே மீட்பராக இருக்காரா, நம்மளை மீட்டெடுத்து நம்ம அந்த மீட்பில் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஏசாயா 43:1
4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்னுடையவள் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை படைச்சது மாத்திரம் இல்லை, அப்படி படைச்சிட்டு எப்படியோ நீ படைச்சிட்டேன், உன்னை வந்து எப்படி வாழணும்னு சொல்லி உன்னை வச்சுருக்கேன், அந்த இடத்துல நீ வாழு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலை. ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக நம்மளை அப்படியே எல்லாவற்றையும் படைச்சது மாத்திரமில்லை, மற்ற எல்லா காரியங்களும் சொல்லித்தரக்கூடியவர். மீட்பை தந்து மற்ற காரியங்களை சொல்லித்தரார். தேவன் நம்மை படைச்சது மாத்திரமில்லை, மீட்டு கொண்டதுனால அவருடைய எல்லா விதமான நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னாக்கி, நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நம்ம வேத வசனத்தின் மூலமாக ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவங்களாக இருந்தோம்னாக்கி கண்டிப்பாக இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏன்னா வந்து மனுஷனுடைய தயவு, மனுஷனுடைய ஒரு ஜெபம், மனுஷனுடைய ஒரு ஏதோ ஒன்று நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு இடத்துல அவ்வளோதான், அவ்வளோ ஒரு கணக்கு மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான் செய்வாங்க. அதுக்கு மீறி செய்கிறதுக்கு அவங்களால முடியாது, அவங்க செய்கிறத நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி இந்த நாட்களில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ஒரு பாடு வருது, துன்பம் வருது, நமக்கு வழியே தெரியாமல் நம்ம எங்கே போகுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும்போது நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு நிறைய பிசாசன் காரியங்கள் செய்யும்போது நாம் வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, நான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பேர் சொல்லி அழைச்சாருன்னா நம்ம பேரை பூரா ஆண்டவருக்கு தெரியும். நம்ம தகப்பன் தாயும் ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டார் பார்த்தீங்களா. இவரை யாக்கோபை வந்து இஸ்ரவேலில் மாற்றார். அப்போ அவர் வந்து பேர் சொல்லி அழைக்கிற தேவன். நம்மளை வந்து பேரெல்லாம் அறிஞ்சு நம்ம எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் முன்னாடியே நம்மளை மீட்டு எடுத்து அவர் பிள்ளையாக மாற்றி அவருக்கு சொந்தமான பிள்ளையாக எப்படி வாழணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கற்றுத்தந்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறதுனால நாம் வந்து அழிஞ்சு போகிறதில்ல. நம்மளை யார் வந்து நம்மோட இருக்க ஆண்டவர் வந்து நம்மளை வந்து தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கார். நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன். அதனால் நம்மளை யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை அழிச்சு விட முடியாது. அந்த காரியங்களை செய்ததுக்கு அந்த காரியங்களை தான் அந்த யாக்கோபுகிட்ட செய்கிறார். யாக்கோபு இஸ்ரவேல் சொல்கிறார் பார்த்தீங்களா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் பார்த்தீங்கன்னாக்கி மீட்பை பெற்றுக்கொண்டார். அவர் நான் மீட்டுக்கொண்டேன், உன்னை நான் மீட்பை இப்போ உனக்கு தந்திருக்கேன். அவர் ஏமாற்றிட்டு இதெல்லாம் இப்போ தம்பிக்கிட்ட அண்ணன்கிட்ட ஏமாற்றிட்டு வந்த பிறகும் அவர் வந்து பாருங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுல அவர் ரொம்ப ஜெபித்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவரை வந்து எல்லாம் பாருங்கள் தவறு செஞ்சாருன்னு எல்லோரும் நம்ம தவறு செஞ்சோன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லோரும் தவறு செய்யாத மனுஷங்களே இல்லை. ஆனால் யாக்கோபு வந்து பாருங்கள் ஏமாற்றிட்டாரு அப்படிங்காங்க, ஏமாத்தலை. ஆனால் வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்ததுனால தான் அவர் வந்து ஆசீர்வதிக்காருன்னு சொல்லி பார்க்கும். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை வந்து நான் வந்து என்ன செஞ்சேன், நான் வந்து உன்னை தாயின் வயத்தில் உருவாக்கு பண்ணி பயப்படாத நான் உன்னை மீட்டு கொண்டேங்காரு. அவர் நம்மளை உருவாக்குனதுனாலே வந்து தாயின் கருவில் உருவாக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை செஞ்சு தான் யாக்கோபு வச்சுருக்காரு. அது மாதிரி நம்மளையும் என்ன காரியங்களை செய்யணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காரியங்களை நம்மளை வச்சு தான் நம்மளை படைச்சி நம்மளை பேர் சொல்லி அழைச்சி நம்மளை மீட்டெடுத்து அவர் சொந்தமான பிள்ளையாக வச்சுருக்காரு. அந்த சொந்தமான பிள்ளையாக இருக்கிறதுனால அவரை நம்ம நன்றியோடு துதிக்கணும். என்னை மீட்டெடுத்துக்கலே உங்களுக்கு நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா தினமும் இருக்கணும். இதில் ஒரு 3 காரியம் நமக்கு அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அவருடைய அன்பு நமக்கு நிறைய கிடைக்குது. அவருடைய அன்பை நமக்கு தந்திருக்காரு. அவர் மீட்டது மாத்திரமில்லை, நமக்கு அவருடைய அன்பை தந்திருக்காரு. 2வது பார்த்திங்கன்னா, நீங்கள் எனக்கு விலையேற பெற்றவங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு ஆண்டவரை பற்றி என்னமே தெரியாது. அவங்க வந்து தேர்ந்தெடுத்ததுனால சொல்கிறாரு, நீங்கள் விலையேறப்பட்ட பிள்ளைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3வது பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து கனப்படுத்துகிறாரு நம்மளை. நீங்கள் என் பிள்ளைங்கிறதுல ஒரு பெரிய கனம் இருக்கணும் உங்களுக்கு. நான் வந்து எங்கே கனவீனமாக இருந்தீங்களோ அந்த இடத்துல நான் கனப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 3 காரியமும் பார்த்திங்கன்னாக்கி அவர் நம்மளோட கூட நம்மளை மீட்டெடுத்து நம்மளோட கூட செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தான் இந்த 3 காரியமும். அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது எங்கேயுமே கிடைக்காது. நம்ம மனுஷங்கிட்ட தேடி போகிறோம், கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து நான் சொன்ன மாதிரி அது பாதியிலே விட்டுட்டு போயிடும், அந்த மாதிரி காரியங்கள். ஆனால் ஆண்டவர் வந்து கடைசி வரை நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். வசனத்தை தியானிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி யாக்கோபை எப்படி நடத்தினாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அது மாதிரி நம்மளை நடத்தணும். அதுதான் அவர் மீட்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். மீட்பை நான் மீட்டுக்கொண்டேன், நீ வந்து என்னை வந்து என்னை மீட்டு எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்கவா செஞ்சோம்.
நம்ம எங்கேயோ இருந்தோம், ஒன்றுமே தெரியாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக வந்து சிலுவையில் மரித்து நம்மளை மீட்பை தந்து நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு அன்பை காட்டி விலையேற பெற்றவங்கன்னு சொல்லி நம்மளை கனப்படுத்தி அவர் கனத்தை நமக்கு தராரு. தந்து நீங்கள் என் பிள்ளையாக இருக்கணும், நீங்கள் இன்னும் கனவீனமாக இருக்கவே கூடாது, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் நோயில் விழக்கூடாது, யாரும் நீங்கள் விழுந்து அப்படியே அழக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுகிறவங்களையும் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கார். அவங்க வந்து அழும்போது பார்த்திங்கன்னா எல்லாரையும் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கார். அவருடைய நம்ம வேதனை நேரத்தில் நமக்கு வந்து உதவி செய்கிறவராக இருக்கார். நமக்கு வந்து பாருங்கள் அன்புனா பாருங்கள், அன்புக்கு தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அந்த யோவானை சொல்கிறது எப்பவுமே அன்பின் சீசன். அவர் தான் வந்து எப்பவும் ஆண்டவர் மார்பில் சாய்ந்திருந்தவர். அதனால் அந்த அன்பின் சீசனாக இருந்தவர்கிட்ட தான் அந்த தாயை ஒப்படைக்காருன்னு நம்ம பார்ப்போம். எத்தனை சீசர்கள் எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் கொண்டு போய் தாயை ஒப்படைச்சது அந்த யோவான்கிட்ட ஒப்படைச்சார். அப்போ ஏதோ ஒரு காரியம் இருந்திருக்கு. அந்த அன்பில் வந்து அவ்வளோ அந்த அன்பு வந்து மாறாது. மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடம்படா இந்த நம்ம ஒரு பேதுருவை பார்த்தோம்னா கடம்படான்னு பேசுவார், அப்படியே என்ன செய்வார்னு தெரியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை, அன்பு காட்டுறவர். அன்பில் வந்து எதுலேயுமே குறைவே இருக்காது. அன்பு தான் எல்லாத்துலேயும் பெரியதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அந்த காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவர் அன்பு நம்ம கூட இருக்கணும். அவர் அன்பில் நம்ம நிலச்சி நின்றோம்னாக்கி இந்த காரியங்களை நம்ம மீட்பை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, என்னை மீட்டு கொண்டேன்னு சொல்லி இந்த தாவீது எழுதுனது நம்மளை மீட்டு என்னெல்லாம் செஞ்சுருக்காருங்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைங்க அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி என் மேல் இரக்கமாக இரு அப்படிங்காரு. நான் வந்து உத்தமத்திலே நடப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவுக்கு பிரியமானது செய்கிறேன்னு இருக்காரு. என்னை மீட்டு கொண்டிருந்தார். அவர் மீட்பையும் பெற்றுக்கொண்டார். எல்லாம் மீட்பை நான் உனக்கு தந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீ உத்தமத்தில் நடப்பேன்னு சொன்னால் அப்போ நடக்காரு. அது ரெண்டுமே செஞ்சுட்டாரு. என் மேல் இரக்கமாக இருன்னு ஏன் சொல்கிறாரு? இவ்வளோ செஞ்சவருக்கு இறக்கம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் இறக்கம் வந்து ஆண்டவர் எல்லாருக்குமே இறங்கி உதவி செய்கிற நல்ல தகப்பன். ஆனால் இதுக்கு வந்து உத்தமமாக நடக்கிறவனுக்கும் மீட்பை பெற்றுக்கொண்டவங்களுக்கும் விசேஷ விதமாக ஆண்டவர் வந்து அந்த இறக்கத்தை செஞ்சு நமக்கு நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் தீத்து 3:5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நாம் செய்த நீதிமானின் கிரியின் நிமித்தம் அவர் தம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்போ நமக்கு வந்து வேதத்தை படிக்கும்போது நமக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்கும் பொழுது நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட பேசும் பொழுது நம்ம பேசுகிறோம் பார்த்திங்களா, அந்த வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். அந்த மாதிரி வசனத்தை தான் நம்ம இந்த நாட்களில் படிக்கும். பாருங்கள், நீதியின் கிரியின் நிமித்தம் நம்ம ஏதோ செய்தோம் அதுக்காண்டி ஆண்டவர் செய்யாமல், அவர் நம்மளை ரட்சிக்காமல், நம்ம அவருடைய இரக்கம் இருக்குது. அவர் இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலாம். அப்போ நம்ம மறுஜென்மம் எடுக்கணும்னு சொல்லுவார். இப்போ சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி மறுஜென்மம் அப்படின்னா மறுபிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவினால் நிறைஞ்சி நீ மறுபிறப்பு பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நமக்கு புரியாது. என்ன அடுத்த திருப்பி பிறக்கணும்னா எப்படி இன்னொரு ஜென்மம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மீட்டு எடுத்ததுனால அவருடைய பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்பொழுது தான் நம்ம புதிதாக்கப்பட்டு அவர் வந்து நம்மளை நடத்த முடியும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மீட்பை பெற்றுக்கொண்டோம்னாக்கி அதுதான் வசனம் சொல்லுது. ரட்சியாமல் நம்மகிட்ட என்னமோ இருந்ததுனால செய்யலை, அவர் இரக்கத்தின்படி நமக்கு அவர் இறங்கி நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு வந்து ஆவியானவரை தந்து நமக்கு இதை போதித்து நடத்துறதுக்கு, நமக்கு இந்த வசனத்தினுடைய காரியங்கள்லாம் தெரிகிறதுக்கு நமக்கு வந்து, ஏன்னா ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்கள். இந்த வசனங்களை நம்ம எத்தனை படித்தாலும், எவ்வளோ துருப்பு படித்தாலும், எத்தனை காலேஜ் படித்தாலும், அந்த ஆவியானவர் சொல்லித்தந்து நம்ம படிக்கும் பார்த்திங்களா, நம்ம பிரசங்கத்தில் நம்ம பண்ணுறோம் பாருங்கள், அதில் இருக்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு வார்த்தைகளோட அர்த்தங்கள் வந்து நம்ம எதுலேயோ படிச்சுட்டு வந்து நம்ம அதுலேருந்து நம்ம காப்பி எடுத்து திருப்பி வந்து படித்து நம்ம அதை பிரசங்கம் பண்ணோம்னாக்கி இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து வசனத்தை படிக்கும்போது நான்லாம் செய்கிறது என்னன்னா, ஆண்டவரே இதுக்கு என்ன சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது, வசனத்தை படிக்க அவ்வளோதான், அதனுடைய விளக்கங்கள்லாம் எனக்கு வந்து தெரியாது, நீங்கள் சொல்லித்தாங்க அப்படிங்கும்போது நமக்கு நிறைய சொல்லித்தரதை நம்ம பார்க்க முடியும். அதன்படி நம்ம செய்யும் பொழுது அந்த ஆண்டவர் வந்து நமக்கு அந்த ஆவியானவர் மூலமாக சொல்லும் பொழுது தான் அது சரியான பாதையில் நம்மளை மற்றவங்களையும் கொண்டு போக முடியும், நாமளும் சரியான பாதையில் நடக்க முடியும். இது விசுவாசிகளின் மரப்பை கொடுத்து, அதாவது விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட வர்றோம் பார்த்தீங்களா, அந்த ஆவியானவர் நடத்தக்கூடிய காரியங்களில் வர்றது தான் இது சொல்லுது. இது வந்து இந்த ஞானஸ்தானத்தையும் சொல்கிறது.
ஞானஸ்தானம். அந்த ஆண்டவர் சொல்வார்ல, இந்த ரெண்டையும் நீங்கள் செய்யணும் என்னுடைய நினைவா அப்படின்னு சொல்லி நம்ம ஆலயத்தில் நம்ம அதை அனுசரிக்கும். அதை ரெண்டையும் தான் இது வந்து சொல்லுது. அப்போ விசுவாசிகள்லாம் அவங்க வந்து முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிடணும். அந்த ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து தேவனுடைய ஆவி அருளும் அந்த கிருபையும் இடைவிடாமல் கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்றதுக்கு தினமும் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் முழுசும் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். என் முழுமையும் உமக்குத்தான் ஒரு பாடல் கூட இருக்குது. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா நீர் எடுத்துக்கொள்ளும், என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல்களையும் நீங்கள் பாடுங்க. புதிதாக்கணும். புதிதாகன அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை புதுமையாக்கி நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி ஆண்டவர் இடைவிடாமல் அவரோடு கூட நம்ம தங்கியிருக்க, அவர் வந்து கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்ம முற்றிலுமாய் அர்ப்பணித்த பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நான் தினமும் எப்பவும் சொல்கிறது அடிக்கடி, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் வந்து ஒரு சபைக்கோ ஒரு தனிப்பட்ட எதுக்கோ வந்து சொந்தமானவர் அல்ல. நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர், அதாவது யோவேலில் சொன்ன மாதிரி வசனத்தில் சொல்லியிருக்காரு, தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. மாம்சமான யாவர் மேலும், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவங்க தீர்க்கதரிசியாக மாறுவாங்க, இல்லை இந்த சபைக்கு போனால் தான், அப்படிலாம் எழுதவே இல்லை. வசனத்தை நம்ம தியானித்தோம்னாக்கி இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை ஜெபிங்க. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு வேணும். வசனத்தை படிக்கணுன்னாலும் ஆவியானவர் வேணும். ஊழியம் பண்ணனாலும் சரி, மற்றவங்களோட பேசும் பொழுதும் சரி, ஆவியானவர் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்தோம்னாக்கி அது வந்து தோல்வி அடையும். அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்கன்னா இன்னும் அதிகமாக ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டுடைய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களாக இருந்தால் ஆண்டுடைய ஆவியானவர் பெற்றுக்கொள்றதுக்கு துரிதமாக அவங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்கிற பிள்ளைகளாக காணப்பட இந்த நாட்களில், கடைசி நாட்களில் எல்லா பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளாக மாறணும். ஆண்டுடைய பிள்ளையாக மாறணும். பரிசுத்த கூட்டங்கள் எழுமணும்னு சொல்லி நிறைய பேர் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற நாளாக இந்த நாட்கள் மாறதுக்கு நீங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தெல்லாம் தியானிங்க. மற்றவர்களோட பேசுறதுக்கு ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாட்களில் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தாவீது ஜெபித்தது மாதிரி உத்தமத்திலே நடப்பேன், மீட்டு கொண்டீர், என் மேல் இரக்கமாகவும் இருன்னு சொல்லி அவர் கேட்குறத நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெபமாக நம்ம ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்ம பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிக்கணும். நம்முடைய மற்ற பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைங்களை மாற்ற, அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்ப, பரிசுத்த பிள்ளைகளாக எழும்ப, ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக எழும்ப தேவன் இந்த நாட்களிலே கண்டிப்பாக நம்மளை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி இந்த வருடத்தில் புது வருடத்திலே நன்மையால் நிரப்புன்னு சொன்னார். அந்த நன்மையால் தான் நிறைய பிரசங்கத்தை கேட்டோம்னா நன்மையால் நிரப்புவார் இந்த வருஷம் தான் சொன்னாங்க. அதனால் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளையும் அப்படியே நடத்தி செல்ல நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். ஜெயிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெயிப்போம். நாளெல்லாம் வீணாக இன்று போகுதே, ஐயோ வீட்ட நன்மை யாவும் பெற்று வாழ எங்கள் மேல் இறங்கும் ஐயா. நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்பவரே, முழு உள்ளத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கும் வேளை பதில் தருபவரே, நன்றி நன்றி ஐயா. ஆம் சுவாமி, உத்தமத்திலே நடந்து மீட்பை பெற்றுக்கொண்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இடத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்தித்து கொண்ட தாவீதை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறேன் சுவாமி. எங்களை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பன், எங்களை பேர் சொல்லி அழைத்த நல்ல தகப்பன், நாங்கள் எங்கேயோ கிடந்தோம் ஆண்டவரே, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலையில கிடந்தோம். ஆனாலும் எங்களை மீட்டு கொண்டீங்களே சுவாமி, நன்றி. எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஞானமும் இல்லாத பொழுது
ஞானத்தின் ஊற்றா எங்களை மாற்றினீங்களே, நன்றி சுவாமி. எங்களுக்கு இடையூற செய்கிற பிசாசின் எல்லா கிரியைகளையும் அழித்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறீர், நன்றி. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்திலும் விழுந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி எங்களுக்கு வழிகாட்டுகிறவராய், எங்களுக்கு ஒளியாய் ஆண்டவரே, எங்களுக்கு முன் செல்கிறவராய் இருக்கீங்க, நன்றி. எங்களுக்கு கோணலான வழிகளை எல்லாம் நேரான வழியாய் மாற்றுகிறவரே, நன்றி. வறண்ட இடங்களை எல்லாம் ஆண்டவரே செழிப்பாய் மாற்றுகிறவரே, நன்றி. இழந்து போனதை திரும்ப தருகிறவரே, நன்றி. யோபு அன்றைக்கு இழந்து போனதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல தகப்பனே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க சுவாமி. ஆம் சுவாமி. தகப்பனே, எனக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீங்க, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை அபிஷேகித்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகம் முழுவதுமாய் ஆண்டவரே பயன்படத்தக்கதாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் பாத்திரத்தோடு அல்ல ஆண்டவரே, நிறைவான பங்கோடு உண்மை சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய், அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே இருக்கிற நாட்களே எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் எதையெல்லாம் இழந்தோமோ அதை திரும்ப தந்து எங்களை நடத்தி செல்கிற நல்ல தகப்பன் இருக்கிறபடியா உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் எங்களை மீட்டு கொண்டதே இருக்கா, நன்றி சுவாமி. எங்களை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி எங்களோடு கூட அன்பின் தேவன் இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. எங்களை கனப்படுத்தி உயர்த்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம். ஏறப்பெற்ற செல்வங்களா எங்களை ஆண்டவரே நினைத்து எங்களை உயர்த்துகிறீரே, நன்றி சுவாமி. அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக அன்பை நாங்கள் தேடி ஓடாதபடி உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும், உம்முடைய மீட்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழவும், அநேக பிள்ளைகளை அந்த வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கை மாறவும் தேவன் தாமே கிருபை செய்து வண்ணத்தமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்ன தகப்பனே, இதில் ஏதாவது குறைவு இருக்குமென்றால் ஆண்டவரே எங்களுக்கு சுற்றி காட்டி எங்களை வழிகள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வழி இதுவென்று சொல்கிற சத்தத்தை பிள்ளைகள் கேட்டு நடந்து செல்லட்டும் தகப்பனே. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இந்த நாட்களிலே மாற வேண்டுமா, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. அசுத்தமாய் வாழ்க்கையிலே விழுந்து விடாதபடி பிள்ளைகளை ஒரு பெரிய பாதுகாப்புகளை நீங்க கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே, பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. நீர் அப்படியே செய்து வழிநடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்டது கேட்க மறந்து எங்களுக்கு செய்து எங்களை வழிநடத்துகிற தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தபடியா நன்றி. எங்களை மீட்டு எங்களை வழிநடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுகிற வேலையில் நாங்கள் ஜெபிக்கிற வேலை உங்களுக்கு சமயமா இருக்கிற தேவனா இருக்குங்களே, நன்றி ஆண்டவரே. அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவரை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா, எந்த யுத்தங்கள் வந்தாலும் ஜெயித்த தேவன் கூட இருக்கிறபடியா நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்திலே பிசாசுக்கு ஏத்து நிற்க ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்க எங்க கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு என்ன வேதனை இருந்தாலும், என்ன நோய், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் எல்லா யுத்தத்தையும் ஆண்டவரே நீங்க நின்று எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு பிள்ளைகளாய் மாற எங்களை நீர் வழிநடத்த உங்க நோக்கி பார்க்கிறோம். உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்துக்கோங்க. எங்கள் ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி ஆண்டவரே. எல்லா தேவையும் சந்திக்க போறதுக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம மகிமை எல்லாம் சேர்த்து ஏசு நாம் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல பிதாவே.